அதிகாரம் 8. 7ஆம் முத்திரை உடைத்தபோது சம்பவித்தவைகள் என்ன? பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. 7ஆம் முத்திரை உடைத்தபோது எத்தனை தூதர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டார்? 7 தூதர்கள். அந்த 7 தூதர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? 7 எக்காளங்கள். வேறொரு தூதன் வந்து எதை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான்? பொற்கலசத்தை. பொற்பீடம் எதற்கு முன்பாக இருந்தது? சிங்காசனத்திற்கு. எவைகளோடு செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அந்த தூதனுக்கு கொடுக்கப்பட்டது? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி. அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து எதனாலே நிரப்பி எங்கே கொட்டினான்? பலிபீடத்து நெருப்பினாலே நிரப்பி பூமியிலே கொட்டினான். பூமியிலே கொட்டினதும் என்ன உண்டாயிற்று? சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. முதலாம் தூதன் எக்காளம் ஊதின போது சம்பவித்தது என்ன? இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் டேஷ் வெந்து போயிற்று, 1/3 பங்கு. டேஷ் எரிந்து போயிற்று, பசும்புல்லெல்லாம். இரண்டாம் தூதன் எக்காளம் ஊதின போது சம்பவித்தது என்ன? அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு டேஷ் இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகள் டேஷ் செத்து போயிற்று, 1/3 பங்கு. டேஷ் 1/3 பங்கு சேதமாயிற்று கப்பல்களில். மூன்றாம் தூதன் எக்காளம் ஊதின போது சம்பவித்தது என்ன? ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது டேஷ் 1/3 பங்கிலும் டேஷ் மேலும் விழுந்தது, ஆறுகளில் நீரூற்றுகளின் மேலும். அந்த நட்சத்திரத்தின் பெயர் என்ன? எட்டி. அதனால் தண்ணீரில் டேஷ் எட்டியைப் போல கசப்பாயிற்று, 1/3 பங்கு. டேஷ் தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள், கசப்பான. நான்காம் தூதன் எக்காளம் ஊதின போது சம்பவித்தது என்ன? சூரியனில் 1/3 பங்கும் சந்திரனில் 1/3 பங்கும் நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. சந்திரனிலும் சூரியனிலும் நட்சத்திரங்களிலும் டேஷ் இருளடைந்தது, 1/3 பங்கு. டேஷ் 1/3 பங்கு பிரகாசமில்லாமற் போயிற்று, பகலிலும். டேஷ் அப்படியே ஆயிற்று, இரவிலும். ஒரு தூதன் டேஷ் பறந்து வர கண்டேன் வானத்தின் மத்தியிலே. எதனால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டார். இனி எக்காளம் ஊதப்போகிற 3 தூதருடைய எக்காள சத்தங்களினால்.